வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் 7வது மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் அவங்க குழந்தைக்கும் உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும், என்னென்ன வளர்ச்சியெல்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மதர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 7வது மாதத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த தாய்க்கு என்னென்ன மாற்றம்லாம் ஏற்படும் அப்படின்றத பற்றி வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஒரு குழந்தையோட எடை அப்படிங்கிறது 7வது மாதத்துக்கு அப்புறம் அதிகமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்படி எடை அதிகமாக அதிகரிக்க ஆரம்பிக்கிறனால அவங்களோட கர்ப்பப்பை என்னாகும் அப்படின்னா விரிவடையும். அப்படி விரிவடைகிறனால அந்த மதருக்கு முதுகில் வலி அவங்களுக்கு வரும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் தசைப்பிடிப்பு அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். குழந்தைக்கு இந்த டைமில் எடை அதிகரிக்கும் போது நுரையீரலில் ஒரு சின்ன அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தம் ஏற்படுறனாலையும் மதருக்கு என்னாகும் அப்படின்னா மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மதரோட மார்பகங்கள் எல்லாமே இந்த மந்த்தில் நல்லா சாஃப்டாக மாறிடும். இன்னும் ஒரு சிலருக்கு மஞ்சள் நிற கொலஸ்ட்ரால், அது பால் தான், சின்ன ஒரு ட்ராப் மட்டும் உங்களுக்கு கசிய ஆரம்பிக்கும். நல்ல மதருக்கு வயிறு இந்த மந்த்தில் பெருசாக ஆரம்பிக்கும். அப்படி வயிறு பெருசாகிக்கிட்டே இருக்கனால அவங்களால வேகமாக நடக்கிறதோ ஒரு ஒர்க்கு பண்ணுறதோ அப்படிங்கிறது கொஞ்சம் முடியாமல் இருக்கும். இந்த டைமில் இவ்வளோ நாள் வெயிட் போடாமல் இருக்காங்க, வெயிட் கம்மியாக இருக்கவங்களாம் இருந்தாங்களும் இந்த 7 மாதத்துக்கு அப்புறம் வெயிட் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். குழந்தை வளர 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 சிறுநீர் பையில் ஒரு அழுத்தம் மதருக்கு உருவாகும். அதனால் இதுக்கு முன்னாடி மதர் அதிகமாக யூரின் போனதை விட இந்த டைம் அடிக்கடி யூரின் போகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். இப்போ தான் யூரின் போயிட்டு வந்திருப்பாங்க, ஆனாலும் திரும்ப அவங்களுக்கு யூரின் வர்ற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில மதருக்கு அவங்க தும்பும் போதும் இரும்பும் போதும் கூட சிறுநீர் லீக் ஆகும் அவங்களுக்கு. இன்னும் ஒரு சிலர் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த டயர்டை விட அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க. நைட்டு நல்லா தூங்கியிருப்பாங்க, 7, 8, 9 மணி நேரம் கூட தூங்கியிருப்பாங்க. ஆனாலும் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமும் இடையில அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக தூங்கணும் போல் இருக்கும். இதுக்கு காரணம் இதுக்கப்புறம் அவங்களோட வயிறு என்னாகும் அப்படின்னா அதிகமாக பெருசாகிறனாலையும் உடம்புல நிறைய மாற்றங்கள் வரனாலையும் இந்த மந்த்தில் சோர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இன்னும் ஒரு சில மதருக்கு அவங்களோட கணுக்கால் அப்புறம் பாதம் எல்லாமே வீங்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த 7 மாதத்துக்கு அப்புறம் மதர்கிட்டருந்து குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது 30% 50% அதிகமாகும். அப்படி அதிகமாகறனால நரம்புலாம் என்னாகும் அப்படின்னா வீக்கம் வரும். அந்த வீக்கனால மதருக்கு கால் வீங்கும், கணுக்கால் பாதம் இது எல்லாமே வீங்கி இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்கும், அப்புறம் அஜீரணம் இருக்கும். இவ்வளோ நேரம் ஒரு மதர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா 7வது மாதத்தில் அவங்களுக்கு என்னென்ன மாற்றம்லாம் வரும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ அந்த குழந்தையில என்னென்ன மாற்றம்லாம் ஏற்படும் அப்படின்றத பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஒரு குழந்தை 7வது மாதம் வரையும் 1 கிலோ தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் அந்த குழந்தையோட எடை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. குழந்தை இந்த 7வது மாதம் பார்க்கும்போது 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். அதோட நீளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்த்லேருந்து நஞ்சுக்குரிய அதாவது பிளசண்டா அதுக்கு அதிக ரத்த தேவைப்படும். அதனால ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது 30% 50% இன்க்ரீஸ் ஆகி நல்ல ஒரு ரத்த ஓட்டம் இருக்கும். இந்த 7வது மாதத்தில் தான் குழந்தைங்களுக்கு கேட்கும் திறன் அப்படிங்கிறது நல்லா வளர்ந்து முழுமையாக வளர்ந்துருக்கும். அதனால தாய் பேசுறது, அவங்க பாடுறது இது எல்லாமே குழந்தையால் நல்லா கேட்க முடியும். அவங்க சுற்றுச்சூழல் சவுண்டு எல்லாத்துக்குமே குழந்தை ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் மதர் எப்போவுமே அவங்கள ஒரு ப்ளசண்ட்டாக ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அதிகப்படியான ஏதாவது சத்தம் இருந்தது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது இன்னும் நல்லது. ஏன் அப்படின்னா குழந்தை ஒரு நல்ல ஒரு இசைக்கு, நல்ல ஒரு பேச்சு, மதரோட சவுண்டுக்கு ரியாக்ட் பண்ணும். அந்த டைமில் ஒரு இரைச்சலோ இல்லை வேண்டாத சவுண்டோ கேட்டது அப்படின்னா அது குழந்தைக்கு இப்போவே ஒரு வித ப்ரெஷர் மாதிரி இருக்கும். அதனால் அதிக சத்தப்பட்ட அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. 7வது மாதத்தில் என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, என்னென்ன செய்யணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் இன்டேக், தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறத மதர் அதிகப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இந்த 7வது மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில மதருக்கு நீர் சத்து குறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க தண்ணி கம்மியாக இருக்குது, ஸ்கேனில் டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி தண்ணி கம்மியாகாமல் இருக்கிறதுக்காக, நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக 5 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறத மதரை வழக்கமாக்கிக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு வாக்கிங் போகிறது, சின்ன சின்ன வாக்கிங் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நிறைய வேலை செய்வாங்க, வேலை செய்யும்போது ஏற்கனவே இந்த மந்த்தில் டயர்ட்னஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ வேலை பார்க்கும்போது இன்னும் டயர்டாகும். அதனால் வேலை பார்க்கும்போது இடையில ரெஸ்ட் எடுத்து வேலை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப நேரம் மதர் ஒரே மாதிரி உட்காந்துருக்கதோ, ரொம்ப நேரமாக 2 மணி நேரம் உட்காந்தே இருக்கேன், 2 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்றத அவாய்ட் பண்ணிவிட்டு இடையில ரெஸ்ட் எடுத்துட்டு, இப்போ ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தாங்கன்னா இடையில கொஞ்சம் உட்காந்துக்கிறது இதெல்லாம் பண்ணலாம். இல்லை ரொம்ப நேரம் உட்காந்தே இருக்காங்க அப்படின்னா இடையிலேருந்து ஒரு சின்ன வாக் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவு மதர் சோர்வாக தான் இருக்கும்,
ஆனால் அதையும் மீறி சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மதர் வந்து எப்போவுமே இந்த டைமில் வந்து அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிதானமாகவும் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதுக்காக என்ன பண்ணலான்னா, அவங்க ஏதாவது புக்ஸ் படிக்கிறது, செடி எது இருந்தது அப்படின்னா அதுக்கு தண்ணி ஊற்றுறது, அப்புறம் உங்கள் குழந்தை வந்து உங்கள் கூட பேசுகிறதா நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி உங்கள் குழந்தையோட பேசுறது, உங்கள் குழந்தைக்காக ஏதாவது பாட்டு கேட்குறது, இல்லை நீங்களே பாடுறது அப்படிங்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். அப்புறம் வந்து சின்ன வாக் போகிறது, ஏதாவது எக்ஸசைஸ் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு ஹெவி எக்ஸசைஸ் இல்லை, சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது. அப்புறம் இல்லை அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ், வேறு எந்த எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சில உடம்பு கண்டிஷனுக்காக எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கவங்க மட்டும் சின்ன சின்ன ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தாராளமாக எல்லோரும் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன சின்ன ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத வந்து வழக்கமாக்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ். எதுக்காக விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இரும்புச்சத்து வந்து உடம்புல ரொம்ப முக்கியமானது இந்த டைமில். ஏன் அப்படின்னா இந்த 3rd ட்ரைமஸ்டரில் தான் நிறைய பேருக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நல்லா சாப்பிட்ருப்பாங்க, அயன் சப்ளிமெண்ட் எடுத்திருப்பாங்க, ஆனாலும் கம்மியாகும். ஏன் அப்படின்னா அவங்க எடுத்தாலும் அது வந்து இன்டைஜஷன் இல்லைனா மால் அப்சார்ப்ஷன் ஆகியிருக்கும். அதனால் இரும்புச்சத்து நம்ம உடம்புல போய் அப்சார்ப்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு விட்டமின் சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப தேவை. அதனால் விட்டமின் சி சத்து அதிகம் இருக்கிற முட்டை, பழங்கள், அப்புறம் வந்து ஒமேகா 3 நிறைஞ்ச உணவு, தானியங்கள், இறைச்சி இதெல்லாம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது குழந்தைக்கும் சரி, மதரோட ஆரோக்கியத்திற்கும் சரி ரொம்ப நல்லது. அதனால் இதெல்லாம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த 7வது மாதத்தில் வந்து ஒருவேளை RH நெகட்டிவ் மதராக இருந்தீங்க அப்படின்னா RH இம்யூனோக்ளோபுலின் அப்படின்ற இன்ஜெக்ஷன் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த இன்ஜெக்ஷன் பற்றி கேட்டு இந்த இன்ஜெக்ஷன் போடுறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து டெலிவரி டைமில் வர காம்ப்ளிகேஷனை வந்து அவாய்ட் பண்ணிக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த 7வது மாதத்தில் மதர் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தூங்குகிற பொசிஷன். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக படுத்து தூங்கியிருந்துருக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு சிலர் வயிறு வந்து பெருசாக இல்லாமல் இருந்திருக்கும், சின்னதாக இருந்திருக்கும், அதனால் அவங்க ஸ்ட்ரைட்டாக படுக்கும்போது ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இனிமேல் வயிறோட நிலை வந்து என்னவாகும் அப்படின்னா, அந்த பேபி பம்ப், ப்ரெக்னென்சி பம்ப் வந்து பெருசாகிக்கிட்டே இருக்கும். அதனால் மதரை வந்து சரியான பொசிஷனில் தூங்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ரொம்ப கனமாக இருக்க பொருள் வெயிட் தூக்குறது அப்படிங்கிறதையுமே முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணணும். உட்காரும்போது ஒரு நல்ல பொசிஷனில் உட்காரணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. முடிஞ்ச அளவு மதர் வந்து ஒரே டைமில் எல்லா ஃபுட்டையும் சாப்பிடாம, ஏன்னா இந்த டைம் வந்து நார்மலாகவே அஜீரணம் இருக்கும், அதனால் இன்டைஜஷன் அவாய்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக 3 நேரம் சாப்பிட்ற ஃபுட்டை வந்து பிரித்து 5 நேரமாக சாப்பிட்ணும், தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்றது முக்கியமானது. இந்த 7வது மாதத்தில் வந்து மதருக்கு வந்து டாக்டர் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், அந்த பனிக்கூட நீர் வந்து எவ்வளோ இருக்குது, ப்ளசண்ட்டாக வந்து நல்லா வளர்ந்துருக்கான், குழந்தையோட வெயிட் வந்து நல்லா இருக்கான், குழந்தை நல்லா வளருதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இது இல்லாமல் இந்த 7வது மாதத்தில் இன்னொரு முக்கியமான டெஸ்ட் இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜிசிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லைனா ஜிடிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டு. ஒரு மதருக்கு வந்து குளுக்கோஸ் குடிக்க கொடுத்து அவங்களுக்கு கர்ப்பகால சர்க்கரை நோய் வருமா, இல்லை இருக்கா, வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த ஜிசிடி. அப்படி இல்லை அப்படின்னா ஜிடிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த டெஸ்ட்டை பற்றி ஜிடிடி அப்படி இல்லை அப்படின்னா ஜிசிடி, இந்த டெஸ்ட்டை பற்றி வர்ற அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.